எல்லா ரவுடிகளுக்கும் கஞ்சானால வருமானம் வந்து கொண்டுதான் இருக்கு. நேரடியா கஞ்சாவை அவர்கள் விற்கலனா கூட அவரோட ஆதரவாளர்கள் மூலியமா ஒரு இடத்துல கஞ்சா ஓடுனா அவனுக்கு தேவையான பொருட்களை அவனுக்கு தேவையான கட்டிங்கு எல்லாம் அந்த ரவுடியோட நாலேஜ் படி தான் ஓடிக்கிட்டு. இந்தியாவிலே ஒரிசால இருக்க கஞ்சாக்கு தான் வந்து லீலாவதியோ சதி லீலாவதியோ ஏதோ ஒரு கஞ்சா அதுக்கு பேர். அது 1 கிலோவே 5000 ரூபாய் கிடைக்கும். இங்க 1 கிலோ அது 1.5 லட்சம் 2 லட்சத்துக்கு விற்பாங்க. ஜெயலலிதா அம்மையார் காலத்திலேயே வந்து கஞ்சா பயிரிடுவது தமிழகம் முழுவதும் ஒழிக்கப்பட்டது. எவனாவது ஒரு அட்லிஸ்ட் ஒரு குற்ற பின்னணி உள்ளவன் வீட்டு முதல் மாடியில் ஒரு 2 அடி 3 அடிக்கு ஒரு செடி வளர்த்துருப்பான் கஞ்சா செடின்றதுக்காக, அதையும் கீழே கமாண்டில் போகிறப்ப சிலித்தனமாக. இந்த போதைன்றது வந்து அடுத்த ஜெனரேஷனை வந்து டோட்டலாக மெழுங்கடிக்கணும். அடுத்த ஜெனரேஷனை வந்து டோட்டலாக ஒன்றுமே இல்லாமல் அவன் உடம்புல பல சீக்காக்கி அவன் வந்து ஒன்றுமே இல்லாமல் சிந்திக்காமல் அவனோட 5 அறிவு மேலே வேலை செய்ய முடியாது. எந்த ஒயின் ஷாப்லேயும் பார்லையும் நள்ளிரவு நேரத்தில் 1 மணிக்கு வியாபாரம் நடக்கிறது இல்லை. 12 போய் 10 மணிக்கு மேலே வியாபாரம் நடக்கிறது இல்லை. அப்போ இவங்களோட மொத்த ஃபோக்கஸும் போதை வஸ்துக்கள் மேலே திரும்பிடுச்சு. காவல்துறைக்கு 52,279 பேர் ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸோட லிஸ்ட் தமிழ்நாடு முழுவதும் வாங்குறாங்க. உங்களுக்கு ஒரு மினிமம் ஒரு 6 மாதம் இவங்க வந்து இந்த போதை வழக்கை உடைக்கணும் அப்படின்னா அப்போ இவங்க மேலே ஒரு வழக்கு இருக்கணும். காவல்துறையும் பொய் வழக்கும் பிரிக்க முடியாத மாதிரி ஒரு வழக்கோட இன்னொரு வழக்கு வந்து முட்டப்புன்னு ஒன்று காவல்துறையில மறுக்க முடியாம. நம்பிக்கை மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் திரு விமலை சரவணன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் சகோதரர். சார், முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதவியேற்று போதையில்லா தமிழகத்தை நாங்கள் உருவாக்குவோம் அப்படின்ற போல சொல்லியிருந்தாரு. தொடர்ந்து போதைப்பொருள் ஒழிப்புக்காக விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் அண்மையில நடத்தியிருந்தாரு மாநில கல்லூரியில. அதே போன்று அதுக்குன்னு ஒரு நிதி ஒதுக்கியிருந்தாரு. 264 கோடி கிட்ட நிதியும் ஒதுக்கியிருந்தாரு. ஆனா இதுக்கெல்லாம் ரிசல்ட் என்னன்னு பார்த்தோம்னா பூஜ்ஜியமா தான் இருக்கு. சென்னையில வந்து இந்த போதைப்பொருள் என்றது இப்பவும் நடந்து கொண்டுதான் இருக்குது. அண்மையில பார்த்தோம்னா தொடர்ந்து இந்த வாரத்திலேயே பார்த்தோம்னா ஒரு 1500 பேர் மீது போதைப்பொருள் வைத்திருந்தா வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. என்னதான் சார் நடக்குது சென்னையில்? அதாவது இதுக்கான ரிசல்ட் 0வா தான் இருக்கு அப்படின்னு நீங்க உங்களோட கேள்வியிலே சொல்லியிருந்தீங்க. எதை வச்சு 0வா இருக்குன்றது உங்களோட கேள்வி. 1, 1500 பேருக்கு மேல போதை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதாவது மே மாதம் இறுதியில வந்து ஒட்டு மொத்தம் 15,349 குற்ற பின்னணி உள்ள நபர்களை கண்காணித்து அதுல 12,650 சரித்திர பதிவேட்டு குற்றவாளிகள் ஒவ்வொரு காவல் நிலையத்தில் இருக்க HS ஹிஸ்ட்ரி ஷீட்டர் 12,650 ஹிஸ்ட்ரி ஷீட்டரை வந்து அவங்க கால்குலேட் பண்ணி அதுல இருந்து 2,699 பேரை மீது அதாவது பிணை, அதாவது வாரண்ட் ரீகால் பண்ணாம இருக்கிறது, குற்ற சம்பவங்களில் ஈடுபடாமல் இருக்கவங்க அப்படின்றவங்களை திரும்ப வாரண்டை இஷ்யூ பண்ணி 844 ரவுடிகளை வந்து மே மாசம் இறுதியில கைது செய்தாங்க. அவங்க கிட்ட இருந்து ஒட்டு மொத்தமா அந்த மே மாசம் இறுதியில கைது செய்யப்படும் போது 1,43,00,000 ரூபாய்க்கு வந்து கஞ்சா வகைகள், ட்ரக்ஸ், அதான் கஞ்சாக்கள் கைப்பற்றப்பட்டது. 2,476 உடல்வழி போதை மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இப்போ ஆட்சி எந்த மாசம் அமைச்சாங்க? மே மாசம் இறுதியில் இது நடந்துச்சா? அதன் பிறகு தமிழக காவல்துறை டிஜிபி மாற்றப்பட்டாரா? ஆமா. காவல்துறை டிஜிபி மாற்றப்பட்ட உடனே போதை இல்லா தமிழகம் அப்படின்றத இந்த கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் டார்கெட், இந்த கவர்மெண்டோட டார்கெட். 10 மணிக்கு மேல எங்கேயாவது உங்களால மதுபானத்தை வாங்க முடியுமா? டாஸ்மாக் பார்ல வாங்க முடியுதா? இப்போ இல்ல, இப்போ கிடையாது, எங்கேயுமே வாங்க முடியாது. அதுக்காக யாரோ ஒருத்தர் வாட்ச்மேன் வாங்கிட்டு போய் 2 பாட்டில வீட்டில் வச்சிருக்கிறத எவனா ஒருத்தன் போடுவான் கீழே கமாண்ட். அவனுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. எந்த ஒயின் ஷாப்லையும் பார்லையும் நள்ளிரவு நேரத்தில் 1 மணிக்கு வியாபாரம் நடக்கிறது இல்லை. 12 போய் 10 மணிக்கு மேலே வியாபாரம் நடக்கிறது இல்லை. அப்போ இவங்களோட மொத்த ஃபோக்கஸும் போதை வஸ்துக்கள் மேலே திரும்பிடுச்சு. காவல்துறைக்கு, காவல்துறையோட டாஸ்க் என்னன்னா போதை வஸ்துக்கள். ஏன் போதை வஸ்துக்கள்னா குடிகாரன்றவன் வந்து கள்ளச்சாராயத்தில் ஆரம்பிச்சு சாராயம், கல்,
கள்ளுக்கடையில் ஆரம்பிச்சு உரை பாக்கெட்ல இருந்து சாராயம் வந்து இன்னைக்கு டாஸ்மாக் வந்து மதுபானத்துல இருந்து அடுத்த ஜெனரேஷன் அப்படியே வருது உலக அளவுல. இந்த போதைன்றது வந்து அடுத்த ஜெனரேஷனை வந்து டோட்டலா மழுங்கடிக்கக்கூடியது. அடுத்த ஜெனரேஷனை வந்து டோட்டலா ஒண்ணுமே இல்லாம அவன் உடம்புல பல சீக்காய்க்கி அவன் வந்து ஒண்ணுமே இல்லாம சிந்திக்காம அவனோட 5 அறிவு மேல வேலை செய்யாத முடியாத இடத்துல அப்போ இந்த கவர்மெண்ட் காவல்துறை தலைவர் நியமனத்துக்கு பிறகு, அதாவது தமிழ்நாடு காவல்துறை தலைவர் திரு மகேஷ்குமார் ஐபிஎஸ் மகேஷ்குமார் அகர்வால் அவர்கள் வந்து நியமிக்கப்பட்ட உடனே ஃபர்ஸ்ட் டாஸ்க்கு போதை ட்ரக்ஸ் ஒழிக்கிறது தான். நீங்க டெய்லி டிவியில பார்க்கலாம், யூடியூப்ல பார்க்கலாம். ட்ரக்ஸை அங்கங்க எஸ்பி அலுவலகத்திலையும் அங்கங்க எரித்து கொண்டுதான் இருக்கிறாங்க. ஒண்ணு, அதை நீங்க பார்த்துருக்கணும், இல்லைன்னா பாருங்க. ரெண்டாவது, போதை எப்படி வருது அப்படின்னு பார்க்கும்போது இவங்க வந்து ஒரு போதைப் பொருள் நீங்களோ நானோ நம்ம கையில ஒரு 10 கிலோ கஞ்சா கச்சிருச்சுன்னா அதை விற்போமா? கண்டிப்பா விற்க மாட்டோம். நம்ம கையில முதல் கிடைக்குமா? கிடைக்கும், வாய்ப்பு குறைவு. அப்போ ஒருத்தர் கையில கிடைக்குதுன்னா அவன் எவ்வளவு பெரிய குற்ற பின்னணி உள்ளவனா இருக்கும். அப்ப அந்த குற்ற பின்னணி உள்ளவனால மட்டும்தான் அந்த போதைப் பொருட்களை கஞ்சாவோ இருந்து எதோ வந்தாலும் அதை விற்க முடியும். அவனாலதான் அதை விற்க வியாபாரம் பண்ண முடியும். அப்போ அவனுக்கு அந்த குற்ற பின்னணி உள்ளவனால மட்டும்தான் அதை எளிமையா செய்ய முடியும். இப்போ கஞ்சா தமிழ்நாட்டுல எங்கேயாவது பயிரிடுறாங்களா? கிடையாது. இதுக்கு முந்தைய ஆட்சி காலத்துல அது பயிரிட்டதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிடையாது. அதுக்கு முந்தைய ஆட்சி காலத்திலே பயிரிட்டு அப்புறம் எப்படி வருது? அதாவது அதுதான் என்னன்னா, ஜெயலலிதா அம்மையார் காலத்திலேயே வந்து கஞ்சா பயிரிடுவதை தமிழகம் முழுவதும் ஒழிக்கப்பட்டது, தடை செய்யப்பட்டது. எவனாவது ஒரு அக்யூஸ்ட், ஒரு குற்ற பின்னணி உள்ளவன் வீட்டு முதல் மாடியில ஒரு 2 அடி 3 அடிக்கு ஒரு செடி வளர்த்துருப்பான் கஞ்சா செடின்றதுக்காக, அதையும் கீழே கமாண்ட்ல போடக்கூடாது சில்லித்தனமா. ஓகேவா? இப்போ இந்த கஞ்சாக்கள்லாம் வந்து கடந்த ஆட்சி காலத்திலையும் கைப்பற்றப்பட்டிருக்கு, அதுக்கு முந்தைய ஆட்சி காலத்திலையும் கைப்பற்றப்பட்டிருக்கு. ஒரு 4 மாதங்களுக்கு முன்னாடி மண்டபம் பகுதியில டன் கணக்குல கஞ்சாக்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு. மும்பையில இருந்து வர வழியை கைப்பற்றப்பட்டிருக்கு, கோவையில கைப்பற்றப்பட்டிருக்கு, அது சேலத்துல கைப்பற்றப்பட்டிருக்கு. அப்போ இதுக்குள்ள யார் வராங்க? இப்போ நார்த் இந்தியன் எங்க இருந்து வராங்க? பீகார்ல இருந்து எங்க இருந்து வராங்க? அவன் வந்து நேரா அவன் ஊர்ல இருந்து ஒரு பொட்டில் அவன் வரான், வந்தவனும் அவனுக்கு வேலை கிடைக்காது, அவன் ஊர்ல எளிமையா கிடைக்கும். ஒரிசால இந்தியாவிலே ஒரிசால இருக்க கஞ்சாக்கு தான் வந்து லீலாவதியோ சதி லீலாவதியோ ஏதோ ஒரு கஞ்சா, அதுக்கு பேரு லீலாவதி கஞ்சா தான் உயர் ரக கஞ்சா. அது 1 கிலோவே 5000 ரூபாய் கிடைக்கும். இங்க 1 கிலோ அது 1.5 லட்சம் 2 லட்சத்துக்கு விற்பாங்க, மேலேயே கூட போகலாம். எனக்கு அது அனுபவம் இல்லை. அப்போ அந்த கஞ்சாவை அவன் ஒரு 5 கிலோ வாங்கிட்டு வரான், வாங்கிட்டு வந்து யார் கூடமோ வாங்கிட்டு இங்க வரான். அங்க அவன் ட்ரெயின்ல ஏறும்போது அவனுக்கு செக்கிங் இருக்காது, அப்ப இங்க வந்து இறங்கும் போது அவனுக்கு செக்கிங் இருக்கும். அப்ப சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து அவன் வந்து இறங்கி அவன் வெளியே வந்தான்னா அவன் பிடிச்சிருவாங்க. அப்போ அவன் என்ன பண்ணுவான்? ஒண்ணு வாணியம்பாடியில் இறங்குவான், இல்ல ஆம்பூர்ல இறங்குவான், இல்ல வேலூர்ல இறங்குவான், இல்ல காட்பாடியில இறங்குவான், இல்ல அரக்கோணத்துல இறங்குவான், இல்ல ட்ரெயின் வரதுக்கு முன்னாடி பேசன் பீச்சில் எந்த ஸ்டாப்பிங்ல ஸ்லோவா நிக்குதோ அந்த இடத்துல இறங்குவான். இறங்கி அப்படியே திருவள்ளூர் வழியா ஸ்பிரிட் பண்ணுவான், அவன் கொண்டு வந்து கொடுப்பான். அப்ப எடுத்துட்டு வந்து ஒரு இந்திக்காரனா ரோட்ல வச்சு வித்துக்கிட்டு இருக்க முடியும். அப்போ அது ஏதோ தப்பி தவறி ஒரு கேங்ஸ்டர் கிட்ட வருது. இப்ப எல்லா கேங்ஸ்டரும் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணி பணம் வந்துருதா? குறைஞ்சாவது கட்ட பஞ்சாயத்து பண்ணி சினிமாவை மாதிரி வா, நீ இவ்வளவு கூடு, நீ இவ்வளவு கூடு, இந்த கடைக்காரன் இவ்வளவு கூடு, அந்த கடைக்காரன் அவ்வளவு கூடுன்னு சினிமால மாதிரி எங்கேயா கட்ட பஞ்சாயத்து பண்ண முடியுதா? பண்ண முடியறது இல்லை. அப்ப கத்தியை வச்சு அவனா பஞ்சாயத்து பண்றானா? பண்றது கிடையாது. அப்ப அவன் எதை வச்சு பஞ்சாயத்து பண்றான்? அவன் துப்பாக்கி வச்சு பஞ்சாயத்து பண்றான். துப்பாக்கி இங்க வாங்க முடியுமா? ரைஃபிள் கிளப்ல மெம்பர் ஆகணுமா? இல்ல லைசன்ஸ் ஹோல்டரா வாங்கணும் கூட கவர்மெண்ட் லைசன்ஸ் இருக்கணும், கவர்மெண்ட் அரசு கோர்ட் ஆர்டர் இருக்கணும். ஒரு குற்ற பின்னணி உள்ளவனால போயிட்டு ஒரு துப்பாக்கியை வாங்க முடியாது, அதுக்கு உரிமத்தை வாங்க முடியாது, அதை பாதுகாக்க வேண்டியது இருக்கும். அதுக்கு 20 லட்சம் ரூபாய் அவன் ஒரு துப்பாக்கி வாங்குறதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. அப்போ அவனுக்கு உரிமை கொடுக்கணும். இப்போ லோக்கல் ஸ்டேஷன்ல இருந்து அவனே HSA இருப்பான். அப்போ பீகார்லயோ அந்த பக்கமோ இங்கேவோ 25,000 ரூபாய்க்கு 30,000 ரூபாய்க்கு 50,000 ரூபாய்க்குலாம் பிஸ்டல் கிடைக்கும். அப்போ அந்த பிஸ்டல் வாங்கிட்டு வந்து அவன் என்ன பண்ணுவான்? இந்திக்காரன் இங்கேதான் விற்பான். அப்போ அந்த கஞ்சாவை கொண்டு வந்து வச்சவன என்ன பண்ணுவான்? எல்லா ரவுடிகளுக்கும் கஞ்சானால வருமானம் வந்து கொண்டுதான் இருக்கு. நேரடியா கஞ்சாவை அவர்கள் விற்கலனா கூட அவரோட ஆதரவாளர்கள் மூலயமா ஒரு இடத்துல கஞ்சா ஓடுதுன்னா அவனுக்கு தேவையான பொருட்களவு, அவனுக்கு தேவையான கட்டிங்கு எல்லாம் அந்த ரவுடியோட நாலேஜ் படிதான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் இதெல்லாம் நீங்க கேட்ட மாதிரி வந்தோம்னா இப்போ இந்த கஞ்சா என்ன பண்றாங்க? இதுக்கு பின்னாடி என்ன பண்றாங்க? ஆகஸ்ட்ல ஒழிக்கிறாங்க. அதாவது மே மாசத்துல
அவங்க வந்து ரவுடிகளை 844 ரவுடிகளை கைது பண்றாங்க. அதுக்கு பிறகு கிரைம் ரேட்டிங் குறையல. தெரிஞ்ச உடனே என்ன பண்றாங்க, மாநிலம் தழுவி சரித்திர பதிவேட்டு குற்றவாளிகளோட லிஸ்ட் எடுக்கிறாங்க. எப்போ லிஸ்ட் எடுக்கிறாங்க? ஜூலை மாதம் 29 ஆகஸ்ட் மாதம் 11. இன்னைக்கு என்ன தேதி? ஒரு 3 நாட்கள் முன்னாடி 14. அப்போ ஜூலை 29 ஆகஸ்ட் 11 ஒரு லிஸ்ட் எடுக்கிறாங்க. இந்த லிஸ்ட்ல வந்து 52,279 பேர் இருக்காங்க. 52,279 ஹிஸ்டரி ஷீட்டர்ஸோட லிஸ்ட் தமிழ்நாடு முழுவதும் வாங்குறாங்க. தமிழ்நாடு முழுவதும் அந்த ஹிஸ்டரி ஷீட்டர் ரவுடிகள் கேங்ஸ்டரோட லிஸ்ட் வாங்குறாங்க. இதுல யாரெல்லாம் வந்து கொலை, கொள்ளை, வழிப்பறி, திருட்டு, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், சைபர் குற்றங்கள் உட்பட அனைத்து வகையான குற்ற பின்னணியில யாரா இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த லிஸ்ட் எடுக்கிறாங்க. இந்த லிஸ்ட்டை எடுத்து என்ன பண்றாங்கன்னு கேட்டா 1577 பேர் 1577 பேரை கடந்த 4 நாட்களுக்கு முன்னாடி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நீதிமன்ற காவலுக்கு அனுப்புறாங்க. சிறை கைது பண்ணி சிறைக்கு அனுப்புறாங்க. இதெல்லாம் இல்லாம அதாவது இதை தவிர்த்து என்ன பண்றாங்க, பல்வேறு வழக்குகளை தேடப்பட்டு வந்த குற்றவாளிகள், அதாவது ஆஜராகாமல் நீதிமன்றத்துக்கு வழக்குக்கு ஆஜராகாமல் அப்படியே தப்பிச்சு கொண்டு போறவங்க கொஞ்சம் பேரை லிஸ்ட் எடுக்கிறாங்க. இதுல கிட்டத்தட்ட ஒரு 3000க்கும் சொச்சமானவர்கள் பேர் வந்து அவங்களுக்கு வந்து வாரண்ட் இஷ்யூ பண்றாங்க. அதாவது வேற வழக்குல அவங்க சிறைக்கு போயிட்டு வந்து வாரண்ட் நீதிமன்றத்தில் ஆஜராகாம வாரண்ட வெளியே இருக்கவங்களுக்கு வாரண்ட்டை உடனே இஷ்யூ பண்றாங்க. அப்போ வாரண்ட் இஷ்யூ பண்ணா அதுல பாதி பேர் கைது பண்ணுவாங்க. மீதி பேர் கோர்ட்ல வந்து ஆஜர்படுத்தி கோர்ட் வந்து பிணையில வந்து விடுவாங்க. கண்டிஷன் பெயில்ல கையெழுத்து போடணும். இப்போ நீதிமன்றங்கள் என்ன பண்ணிடுச்சு, ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஒரு சிறையிலேருந்து ஒரு கைதிகள் வெளியே விட்டாலும் 10 நாள் 15 நாள் நீதிமன்றத்தில் வந்து அவங்க கையொப்பமிடணும். இப்போது என்ன சொல்றாங்க, இந்த சரித்திர பதிவேட்டு குற்றவாளிகளுக்கு காலையிலையும் கையெழுத்து போடணும், சாயந்தரம் கையெழுத்து போடணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க. இல்லையா, சாட்டர்டே சண்டே நீதிமன்றமே இல்லைன்னா கூட ஸ்டேஷன்ல வந்து கையெழுத்து போடணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்றாங்க. அதுவும் இல்லாம நிறைய விதமான கண்டிஷன்ஸை அவங்களுக்கு ஏற்படுத்துறாங்க. அப்போ இவங்க வந்து கண்காணிப்புலேயே தான் இருக்க முடியுது இவங்களால. இந்த பாதிக்கப்பட்டவங்க இப்போது 4 நாள் முன்னாடி 1577 பேரை கைது பண்ணியிருக்காங்க. 3000 சொச்சம் பேர் மேல வந்து 3288 பேர் மேல வந்து பிணையில் வெளியே வர முடியாத மனுக்களை, அதாவது அவங்களுக்குலாம் வாரண்ட் இஷ்யூ பண்ணுங்கன்னு கோர்ட்ல கொடுத்துருக்காங்க. அதுல பாதி பேருக்கு வாரண்ட் வாங்கியிருக்காங்க. இப்போ எதுக்கு இதை காவல்துறை பண்ணுது? அதாவது ஒரு குற்ற சம்பவத்துக்கு டைரக்டா ஒரு பப்ளிக் போய் ஒரு குற்ற சம்பவத்தில் ஈடுபட முடியாது. இப்போ இந்த வீட்டுக்காரருக்கும் உளையாடி சண்டை இருக்கு, அவங்க 2 பேரும் தகராறு. இது வந்து பர்சனல் மோட்டிவ்ல நடக்கிற ஒரு சம்பவம், அடிதடி, வெட்டுக்குத்து எது நடந்தாலும் இதுக்கு போலீஸ் ஸ்டேஷனோ கவர்மெண்ட்டோ பொறுப்பு இல்லை. இது இவங்க தனிநபர் பிரச்சனை. இந்த தெருவுக்கும் பக்கத்து தெருவுக்கும் கலவரம் வரும்போது தான் காவல்துறை நாலேஜுக்கு வருது. அப்போ இந்த இடத்துல ஒரு கஞ்சா விற்கிறான்னும் போது தான் அது காவல்துறைக்கு பிரச்சனை போகுது. இந்த இடத்துல ஒரு ரவுடி கட்ட பஞ்சாயத்து பண்றான்னும் போது தான் அது காவல்துறைக்கு பிரச்சனை போகுது. இந்த இடத்துல ஒருத்தன் நைட் டைம்ல போதை வரிசை வைக்கிறான், இங்க பல பேருக்கு நியூசன்ஸ் பண்றான் அப்படின்னா தான் அது காவல்துறையோட கவனத்துக்கு போகுது. அப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி இடத்துக்கு இந்த சம்பவங்கள்லாம் யாரு செய்யறதுன்னா இந்த ஹிஸ்டரி ஷீட்டரோட பின்னணி. இப்போ இந்த 1577 பேரை ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நீங்க சொன்ன மாதிரி 1577 பேரை ரிமாண்ட் பண்ணியிருக்காங்களே தான் தவிர இந்த 1577 பேரையுமே நீங்க சொன்ன மாதிரி போதை வழக்குல கைது பண்ணல. நல்லா நீங்க அதை புரிஞ்சுக்கணும். அதுல ஒரு சிலர் போதை வழக்குல கைதி ஆயிருக்கலாம். கஞ்சா வச்சிருந்திருக்கலாம், 100 கிராம் கஞ்சா வச்சிருக்கலாம், 10 கிராம் கஞ்சா வச்சிருக்கலாம், 200 கிராம் கஞ்சா வச்சிருக்கலாம். அவனுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி. அதாவது காவல்துறையும் பொய் வழக்கும் எப்போதும் பிரிக்க முடியாது. ஓகேங்களா? இப்போ 30 வழக்கு 40 வழக்கு சந்திச்சுக்கிட்டே இருக்கான் ஒரு ரவுடி. பல முறை சிறைக்கு போயிட்டு வரான். அவனுக்கு கொசு கடிச்ச மாதிரி தட்டி விட்டுட்டு வந்துருவான். அப்போ இந்த வழக்குல அவனுக்கு சிறையில் அடிச்சா திரும்ப 10 நாள்ல வெளியே வந்துடுவான். ஏன்?
ஜூலை மாதம் மே மாதம் ரிமாண்ட் ஆன 844 பேர்லேயே இந்த 1577 பேர் இருக்கலாம்ல. இப்போ ஜூன் ஜூலை 2 மாசத்துல வெளியே வந்துருவாங்கல்ல. அப்போ குறுகிய காலம் இவங்களுக்கு ஒரு மினிமம் ஒரு 6 மாசம் இவங்க வந்து இந்த போதை வழக்கை கொஞ்சம் உடைக்கணும் அப்படின்னா அப்போ இவங்க மேல ஒரு வழக்கு இருக்கணும். அப்போ காவல்துறையும் பொய் வழக்கும் பிரிக்க முடியாத மாதிரி ஒரு வழக்கோட இன்னொரு வழக்கு வந்து புட்டப்னு ஒண்ணு காவல்துறையில மறுக்கப்படியாம ஒரு வழக்கு. புட்டப் அப்படின்னா புட்டப்னா வந்து புட்டப் கேஸ் இல்லாத ஒரு காவல்துறையே இருக்காது. அப்படின்னும் போது ஒரு கேஸ்ல ஒரு அடித்தடி கேஸ்ல ஒரு வாரண்ட் ஆயிருக்க மாட்டான், கோர்ட்டுக்கு வந்திருக்க மாட்டான், நீதிமன்றத்தில் ஆஜராயிருக்க மாட்டான், விசாரணைக்கு வந்திருக்க மாட்டான், ஒழுங்கா கோர்ட்டுக்கு ஃபாலோ பண்ண மாட்டான், ஜெயிலில் இருக்க வரைக்கும் எல்லா வழக்குலையும் ஆஜராவான், ஜெயிலில் விட்டு வெளியே வந்தோடனே மற்ற வழக்குல ஆஜராக மாட்டான், இந்த வழக்குல வெளியே வந்து கையெழுத்து போட்டு தப்பிச்சிருவான், அடுத்த வழக்கு ஆஜராக மாட்டான், திரும்ப அவன் உள்ள போனோன்னு எல்லா கேஸ்லயும் வாரண்ட் வைப்பாங்க, திரும்ப எல்லா கேஸ்லயும் பெயில் வாங்கிட்டு வருவான். இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இப்போ இவனை ஒரு கஞ்சா வழக்குல இவனை உள்ள வைக்கும் போது மினிமம் 3 to 6 மாசம் உள்ள இருந்தது தானே வரணும். கண்டிப்பா இந்த செயல்பாடுகளை முடக்கிறது தான் காவல்துறை பணியார். அப்போ இந்த செயல்பாடு 1577 பேரும் மதுவுலையும் கஞ்சாவுலையும் மாட்டலாம். அதுல ஒரு சில பேர் போட்டிருக்காங்க. அப்போ இது 0%. உங்க கேள்வியிலே வந்தேன், இது 0% ரெக்ரூட்மெண்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது.